ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். நிறைய நாளா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. ஒரு காமெட் எர்த்துக்கு பக்கத்துல வரப்போது. எல்லாருமே இத போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த காமெட் கிரீன் கலர்ல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த காமெட்ட பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம நெறைய பேசலாம். இந்த காமெட் கிரீன் கலர்ல ஏன் இருக்குது? இந்த காமெட்னா என்னது? எங்க இருந்து வருது? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த காமெட் 50,000 வருஷத்துக்கு முன்னால பூமி கிட்ட வந்தது. அந்த டைம்ல ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பீரியட் நடந்துட்டு இருந்தது. மனுஷங்க வாழ்ந்த அந்த காலங்கள்ல 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ்ன்னு. ஸோ ஸ்டோன் ஏஜ்ல அந்த மிடில் பாலியோலித்திக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்துல வாழ்ந்த நியண்டர்தால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மள மாரி அதே அவங்க மக்கள். அவங்கள நியண்டர்தால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல தான் இந்த காமெட் பூமி கிட்ட வந்தது. இப்போ அவ்வளவு வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் இந்த காமெட் எர்த் கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காமெட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால இந்த காமெட்டோடைய பேரை நான் சொல்லிடுறேன். இந்த காமெட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா C/2022. ஸோ 2022 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா E3ZTF. இந்த ZTFன்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா, யூசுவலா இந்த மாரி விஷயங்கள யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்களுடைய பேர இந்த காமெட்ஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயத்தோட சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. இந்த கலிஃபோர்னியா, யுஎஸ்ல இருக்கிற ஒரு பாலமர் அப்சர்வேட்டரியில எப்பயுமே ஆஸ்ட்ரோனமர்ஸ் அவங்க ஸ்கைல பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த மாரி ஃபெனாமினன்ஸ் வருது, ஏதாவது ஒரு புது விஷயங்கள் வருதாங்கிற மாரி. ஸோ எவ்ரி 2 டேஸ் அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆஸ்ட்ரோனமர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, மார்ச் 2022ல இத ஜூபிட்டர் கிட்ட இந்த காமெட்ட அவங்க ஸ்பாட் பண்ணாங்க. ஸோ இந்த ஜூரிகி டிரான்சியன்ட் ஃபெசிலிட்டில இந்த ஆஸ்ட்ரோனமர்ஸ் அவங்க ஒரு வைட் ஃபீல்டு சர்வே கேமராவை யூஸ் பண்ணி இத ஸ்பாட் பண்ணாங்க. அதனால தான் ZTFன்னு இந்த காமெட்டோடைய பேர்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காமெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விஷயங்கள் ஸ்பேஸ்ல இருக்கு. ஒண்ணு ஆஸ்ட்ராய்ட்ஸ், இன்னொன்னு காமெட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிளானட்ஸ் உருவாகும்போது அதுலேருந்து மிச்ச மீதி துண்டுகள் எல்லாமே அது பிரிஞ்சு போனதுனால அதை ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் பிக் சங்க்ஸ் ஆஃப் ராக். இது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஏதாவது 1, 2 தன்னுடைய ஆர்பிட்டை மீறி வரும்போது தான் எர்த்தை நோக்கி வரும். வரும்போதே கொஞ்சம் அப்படியே உடஞ்சி தான் வர ஆரம்பிக்கும். இந்த டைனோசர்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு காரணமும் ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆஸ்ட்ராய்ட்னா என்ன, மீட்டியார்னா என்ன, மீட்டியோரைட்னா என்னன்னு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணுங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பிக் சங்க்ஸ் ஆஃப் ராக். அதே மாதிரி காமெட்ஸ் அப்படிங்கிறது 4லிருந்து 6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போதே இந்த காமெட்ஸும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்தே இந்த காமெட்ஸ் இருக்குது. இது எங்க இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வெளியில ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல அந்த காமெட்ஸ் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. நாசா இது ஹோம் ஆஃப் காமெட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த காமெட்ஸ் உடைய சைஸ் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ். ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் உடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கார் சைஸ்ல இருந்து ஒரு சின்ன பிளானட், டுவார்ஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ்ல இருக்கும். பட் இந்த காமெட்ஸ் உடைய விட்த் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மைல்ஸ்ல இருந்து ஒரு 10 மைல் தூரம் வரைக்கும் கூட அதோடைய விட்த் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிட் பண்ணிட்டே இந்த எர்த் கிட்ட வரும். ஸோ யூசுவலா நீங்க சோலார் சிஸ்டம் இதுதான் சன்னு. இதை சுத்தி தான் எல்லாமே ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா பிளானட்ஸுமே இதை சுத்தி தான் ஆர்பிட் பண்ணும். இப்போ காமெட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம்க்கு வெளியில இருக்கு. சன் இப்போ நடுவுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி இந்த காமெட் வரும்னா, இப்படி எலிப்டிக்கலா அது இப்படி சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அது எலிப்டிக்கலா சுத்தும் போது இந்த சன்னு கிட்ட அது போய் ஆர்பிட் பண்ணிட்டு நம்ம எர்த் கிட்ட வரும்போது தான் நம்மளால இந்த காமெட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த டைம் வர்ற காமெட்டும் இந்த சன்னு கிட்ட தான் நம்ம எர்த் கிட்டயும் அது வரும். ஸோ சன்னு கிட்ட அது வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய அதில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ், ஏன்னா இந்த காமெட்ஸ் எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, ஐஸு, டஸ்ட்டு, ராக்ஸு இதை ஒரு டர்ட்டி ஸ்னோ பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமெட் அதனால உருவாகி இருக்கிறதுனால அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளவு ஹீட்டில்
அது வந்து நெறைய வந்து மெல்ட் ஆகி அப்படியே வந்து டிஸப்பியரும் ஆகிடும். ஸோ இந்த காமெட் இப்ப வந்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்பீட நீங்க பார்த்தீங்கன்னா, எர்த் கிட்ட இந்த மாசம் கடைசியில அது வந்து வந்துரும் எர்த் கிட்ட. ஸோ நம்மனால வந்து வெறும் கண்ணுல இத பார்க்க முடியும் அப்படின்னு வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வானம் வந்து அன்னைக்கு நல்லா இருட்டா இருக்கணும். ஸ்ட்ரீட் லைட்ஸு அந்த மாரி ஏதாவது பில்டிங்ல இருக்கிற லைட்ஸ் இருந்தா, மேபி நம்மனால வந்து அந்த காமெட்ட பார்க்க முடியாது. டெலிஸ்கோப்ஸ் இல்லன்னா பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணி நம்மனால வந்து பார்க்க முடியும். பட் இதுதான் வந்து 2023ல பார்க்கக்கூடிய வெறும் கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காமெட்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ரேரான ஒரு ஸ்பெக்டக்கிள். 50,000 வருஷம் அது வந்து சுத்திட்டு திரும்பவும் வந்து இப்ப நம்ம எர்த் கிட்ட வருது. ஸோ இன்னொரு 50,000 வருஷம் கழிச்சு அது திரும்பி வரும்போது நம்மலாம் இருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த மாரியான ஒரு ரேரான ஒரு ஸ்பெக்டக்கிள நம்மலாம் பார்த்து தான் ஆகணும். நம்மலாம் வந்து இந்த எர்த்குயிக்ஸ் வந்து மேக்னிட்யூட்ல தான் வந்து அத சொல்லுவாங்க. எர்த்குயிக்கோட மேக்னிட்யூட் இவ்வளவு ரிக்டர் ஸ்கேல்ல இருந்ததுன்னு. அதே மாரி ஆஸ்ட்ரோனமிலயும் வந்து மேக்னிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெட்டோடைய மேக்னிட்யூட் குறையும்போது, அதோடைய அந்த பிரைட்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அது நல்லா பிரைட் ஆகும்போது தான் நம்மனால வந்து வெறும் கண்ணுல பார்க்க முடியும். ஸோ அது கிட்ட கிட்ட வரும்போது வந்து அதோடைய மேக்னிட்யூட் எர்த் கிட்ட வரும்போதும் வந்து அது மேக்னிட்யூட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது, நம்மனால வந்து வெறும் கண்லயும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அது வந்து கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது. பட் நீங்க வந்து நெறைய இடத்துல இந்த மாரி பிளானட்டோரியம்ஸ், அப்சர்வேட்டரீஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க போய் இந்த டெலிஸ்கோப்ஸ்லாம் வச்சு நீங்க பார்க்கலாம். இத வந்து இந்தியால ஜான்வரி 31 காலையில 9:30 மணிக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீமும் வந்து பண்றாங்க. வர்ச்சுவல் டெலிஸ்கோப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இத லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட்டோட வெப்சைட்லயும் நீங்க போய் பார்க்கலாம். அப்படி இல்லன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல்லயும் வந்து நீங்க போய் இத லைவா அந்த காமெட் வர்றத நீங்க வந்து பார்க்கலாம். இந்த காமெட் எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டம்க்கு வெளியில ஆர்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த காமெட்ஸ் எல்லாமே வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த காமெட் வந்து இப்ப வந்திருக்கிற காமெட்டும் வந்து நம்மள சுத்தி தான் வருது. 2020ல இதே மாதிரியான ஒரு காமெட் வந்தது. அது வந்து நியோவைஸ். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அத வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்னும் நெறைய YouTubeலயும் வந்து இந்த மாரி வீடியோஸ் வந்து நியோவைஸ் உடைய அந்த காமெட் உடைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த காலத்துல மக்கள் எல்லாமே வந்து இந்த காமெட்ட லாங் ஹேர்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நட்சத்திரம் மேல இருந்து கீழ விழுது அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் இதோடைய பேர் வந்து அப்படி வச்சாங்க. இந்த காமெட் அப்படிங்கிற பேர வந்து ஒரு லாட்டின் வேர்ட் காமெட்டா அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. காமெட்டா அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா, இந்த லாங் ஹேர் நீளமான முடி அப்படின்னு சொல்லப்படுது. இத ஃபர்ஸ்ட் இந்த காமெட்ட எப்ப பார்த்தாங்கன்னா, 1059 பிசில தான் வந்து இந்த காமெட்ட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திருக்காங்க. சைட்டிங்ஸ் இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த காமெட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ எலிப்டிக்கலா அது வந்து ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து சூரியன் கிட்ட எவ்வளவு க்ளோஸா வருதோ, அந்த டைம்ல அது என்ன ஆகும்னா, அது வந்து அது கிட்ட அந்த காம்போசிஷன் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து சில கேஸஸ் அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைம்ல அந்த மாரி கேஸஸ்லாம் வர்றதுனால, அதோடைய கலர் வந்து மாறும். அதனால தான் இப்ப வர்ற அந்த காமெட் வந்து அதோடைய டெப்ரிஸ் எல்லாமே வந்து மாறி, அது ஒரு கிரீன் கலர்ல வந்து தோண ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு க்ளோயிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ லைட் வந்து ரொம்ப வெளிச்சமா பிரைட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ காமெட்டுக்கு வந்து 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து அந்த காமெட்டோட ஹெட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காமெட்டோடைய டெய்ல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்துகிட்டு இருக்கிற அந்த காமெட்டோடைய ஹெட் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அதோடைய டெயில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அதோடைய காம்போசிஷன், அதோடைய கேரக்டரிஸ்டிக் அது வந்துகிட்டு இருக்கிற அந்த பாத் தான் அதுக்கு காரணம். எல்லா காமெட்ஸுமே வந்து இந்த கலர்ல இருக்குமா? அப்டின்னா இல்ல. ஒரு காமெட்டுக்கும் வந்து வேற மாரியான வித்தியாசங்கள் இருக்கும். அதோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுபடும். அதோடைய காம்போசிஷன். அது எதனால வந்து செய்யப்பட்டிருக்கு அப்டிங்கிற மாரி. ஏன்னா கேஸஸ் அதுல இருக்கும். ராக்ஸ் இருக்கும், ஐஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த சன்னுடைய அந்த ஹீட் வரும்போது வந்து அது மாறி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடும். இந்த space.comல இருக்கிற கெல்லி அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வந்துட்டு இருக்கிற காமெட் வந்து அந்த ஆர்ட் கிளவுட்ன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த காமெட் ஆர்பிட் ஆகி இப்ப சன் கிட்ட இருந்து ஆர்பிட் பண்ணி இப்ப எர்த்த தாண்டி தான் போகும். ஸோ இதனால தான் வந்து இந்த எர்த் கிட்ட வரும்போது நம்ம எல்லாராலயும் வந்து பார்க்க முடியும். இந்த மாரி நெறைய காமெட்ஸ் வந்து எர்த் கிட்ட அத ஆர்பிட் பண்ணிட்டு வரும்போது நம்மனால வந்து பார்க்க முடியும். நெறைய டைம்ஸும் நீங்க வந்து பார்த்திருக்க கூடும் ஒரு சில பேர் வந்து. நெறைய நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதும் வந்து காமெட்ஸ் எல்லாமே வந்திருக்கு.
டெலிஸ்கோப்ஸில் பார்க்குற மாதிரியான நிறைய காமெட்ஸ் இருக்கும். இப்போ 2023க்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து என்னெல்லாம் காமெட்ஸ் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காமெட்ஸ் வருதுன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்ட்ரானமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி காமெட்ஸ் வருதோ நீங்கள் போய் அதை வந்து டெலிஸ்கோப்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பர்ட்டிகுலர் காமெட்டோடைய ஹெட் ஏன் அந்த கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் காமெட்ல வந்து அதுல நிறைய டை அட்டாமிக் கார்பன் இருக்கு, ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கார்பன் ஆட்டம்ஸ்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே வந்து ஒண்ணா பைண்ட் ஆகி இருக்கிறதுனால தான் இந்த காமெட்டுக்கு கிரீன் கலர் வந்திருக்கு. ஒரு ஒரு காமெட்டுக்கும் வந்து ஒரு ஒரு கலர்ஸ் வரும். டெயில் வந்து ஒயிட் கலர்ல யூசுவலா வந்து இருக்கும். ஸோ இந்த காமெட்டுக்கும் வந்து ஒயிட் கலர்ல தான் வந்து டெயில் இருக்கு. பட் ஹெட் வந்து பிரைட்டா கிரீன் கலர்ல நம்மளுக்கு வந்து தெரியும். யூசுவலா வந்து இந்த காமெட்ஸ் வந்து அந்த ஆர்ட் கிளவுட்ல இருந்து வரும்னு சொன்னேன்ல. ஆர்பிட் பண்றதுக்கு சன்ன ஒரு 200 வருஷங்கள் ஆகும். பட் இந்த பர்ட்டிகுலர் காமெட் வந்து 50,000 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த ஆர்பிட் பண்ணும். ஸோ 50,000 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லையா? அதே காமெட் தான் இப்ப எர்த் கிட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு, திரும்பியும் வந்து அந்த ஆர்ட் கிளவுட் கிட்ட போயிட்டு, திரும்பியும் இப்ப 50,000 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கு. ஸோ இதே காமெட் தான் வந்து இதே மாரி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஆர்பிட் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம எர்த் எப்படி ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கு சன்ன சுத்தி, அதே மாரி காமெட்ஸும் வந்து சன்ன சுத்தி ஆர்பிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு காமெட்டுக்கும் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். ஒரு சில காமெட்ஸ் வந்து ஒரு 100 வருஷம், ஒரு சில காமெட்ஸ் வந்து 200 வருஷம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் காமெட் வந்து 50,000 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஆர்பிட் சுத்திட்டு வரும். அதனால தான் வந்து இது ரேர்ன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இப்ப அந்த கிரீன் காமெட்னா என்ன? எங்க வருது? எப்படி வருது? அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சிம்பிளான டெர்ம்ஸ்ல தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஆஸ்ட்ரானமிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, இதோடைய பேர் வந்து கிரீன் காமெட்ன்னு வந்து வச்சிருக்காங்க. இதோட நிக் நேம்ன்னு சொல்லலாம். இதோடைய உண்மையான பேர் வந்து C/2022 E3ZTF. உங்களுக்கு இத பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த காமெட்ட கண்டிப்பா நீங்க வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல போய் ஜனவரி 31ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு போய் செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். Until then, take care. Bye bye from Jessie.